இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு பெண், ஒரு நபியும் அல்ல. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது யாரை? ஒரு நபியை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது ஒரு நபியை வளர்த்தார், சாதாரண ஒரு மனிதனை வளர்க்கல. அல்லாஹ் எங்களுக்கு ரெண்டு பெண்களை உதாரணப்படுத்துறான். அல்லாஹ் சொல்கிறான், ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. ஈமான் கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக சொல்றார். ஏன்? ஃபிரௌனுடைய மனைவி யார்? ஆசியா பின்த் மஸாஹிப். ஆசியாவை உதாரணமாக, إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة. என்ன செய்தாண்டா? யா அல்லாஹ், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டி துஆ கேட்டு. وَنَجِّنِي مِنْ فِرْعَوْنَ وَعَمَلِهِ. யா அல்லாஹ், ஃபிரௌனை விட்டு என்ன பாதுகாத்து. وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. அநியாயம் செய்யற கூட்டத்தை விட்டு என்ன பாதுகார் யா அல்லாஹ். ஆசியாவை பத்தி சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் மரியம் யார்? وَمَرْيَمَ ابْنَتَ عِمْرَانَ الَّتِي أَحْصَنَتْ فَرْجَهَا. இம்ரானுடைய மகள் தான் மரியம். அப்படின்னா இம்ரான் என்ற ஒருவருக்கு கிடைத்த ஒரு பிள்ளைதான் மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா நேர்ச்ச வச்சாங்க, என்ற வகுத்துல உள்ள பிள்ளைய நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிதுமத்து கொடுப்பேன். இன்னைக்கு நேர்வமா இல்லையா? என்ற பிள்ளைய ஆபீஸ் ஆக்குறது, ஆலிமாக்குறது. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா நேர்ச்ச வச்சாங்க, என்ற வகுத்துல உள்ள பிள்ளைய நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிதுமத்து கொடுப்பேன். பிள்ளை பிறந்ததோட பார்த்தா பொம்பளை பிள்ளை. இவங்க நினைச்சாங்க ஆண் பிள்ளை கிடைக்கும் என்று. قالت رب إني وضعتها أنثى. يا الله, பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கிறனே. وإني سميتها مريم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم. يا الله, இந்த பிள்ளைக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன் சொல்றாங்க. இந்த பிள்ளையுடைய பரம்பரையையும் ஷைத்தானை விட்டு பாதுகாவல்கிறது. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. இப்ப ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யும்? இன்றைக்கு ஒரு சின்ன பொம்பளை பிள்ளைய எப்படி பழக்கணும், எப்படி வளர்க்கணும் என்கிறதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் தான். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை உம்மா நேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸால கொண்டு போய் வைக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிதுமத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனி இடம் இருக்குது. நீங்க பலஸ்தீனுக்கு போனீங்கன்னா போய் பார்க்கலாம். பள்ளி வாசல்ல தனி இடம், அவங்க வளர்ந்த இடம் அப்படியே இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யார் வளர்க்கிறது? இப்ப பிரச்சனை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிற பொறுப்படுத்தாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். யாருன்னு பாருங்க, அல்லாஹ் சாற்றார். ஒரு நபி சீட்டு போடுறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் வருது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மஸ்ஜிதுல் அக்ஸால வச்சு வளர்க்கிறாங்க பிள்ளை. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்றாங்கன்னா ஈமானோட வளர்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மிக முக்கியமாக கொடுக்க சொத்து அல்ல, பணம் அல்ல, ஈமான். அந்த பெண் பிள்ளை தன்னுடைய மௌத்து வரை என்ன பாதுகாக்கிற அல்லாஹ் என்ற ஈமான கொடுக்கும். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு 18 வயசு. எத்தனை வயசு? 18 வயசு. ஒரு பொம்பளை பிள்ளை எந்த அளவு தைரியத்தை உள்ளத்துல எடுக்கும்? அல்லாஹ் சட்டத்தை போட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார் இதற்கு பிறகு யாரையும் கல்யாணம் முடிக்கவும் இல்லை. 18 வயது. அதுக்குத்தான் தேவை ஈமான். ஹஸரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நோயாளியாக இருந்த நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோய் விசாரிக்க வந்தார். சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா மா தஷ்தகி, என்ன கஷ்டப்படுறீங்க? சொன்னாங்க துனூபி, என்ன பாவம் கூட இருக்குது. அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றாங்க சக்கராத் ரலியல்லாஹு அன்ஹு, மா தஷ்தஹி, ஏதாவது விருப்பம் இருக்குது அந்த நேரம் சொல்லுங்க, நான் செஞ்சுதாரே. சொன்னாங்க சொர்க்கம் தான் எனக்கு விருப்பம், வேற ஒன்றும் இல்லை. அலா அமுர் லக பி தபீப், டாக்டரை கூப்பிட அவங்க வைத்தியம் பார்க்கறதுக்கு. அத்தபீபு அம்ரபனி, சொன்னாங்க அதே டாக்டர் தான் இந்த நோயில போட்டுட்டார். கடைசியா கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலா அமுர் லக பி அதா, என்னையாவது கொடைகள் எழுதி தரவா, பூமி காணி சொத்து? சொன்னாங்க தேவையில்லை எனக்கு. இல்ல கூட பொம்பளை பிள்ளைகளுக்கு உதவுமே. சொன்னா என்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ராவிலும் நான் சூரத்துல் வாக்கியாவை ஓதும்படி ஏவிவாரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டிருக்கிறேன். யார் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியா ஓதுவாரோ லம் துஸிபு ஃபாகா, அவருக்கு ஒரு நாளும் ஏழ்மை வராது. எவ்வளவு நம்பிக்கை இருப்பார். சொத்தா சூரத்துல் வாக்கியாவா, காசா சூரத்துல் வாக்கியாவா, இதுதான் ஈமான். ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல கொடுத்தது ஈமான். எந்த அளவு ஈமான கொடுத்தாங்கண்டா, எந்த உதவியும் இல்லாம வானத்திலிருந்து பழங்கள் இறங்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம். எங்கடவங்க கேட்பாங்களே, வானத்தால இறங்கிச்சு, வானத்தால இறங்குமா? இறங்கும். வானத்தால் இறக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு சக்தி இருக்குது. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல இல்லாத பழங்களை சாப்பிடுவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அன்னா லகி ஹாதா, மரியம் ஏன் இதெல்லாம் உனக்கு, நான் தானே கொண்டு தரணும். சொன்னாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தந்தார். சீசன் இல்லாத பழம். மாங்காய் சீசன்ல மாங்காய் இருக்கும், மாங்காவே இல்லாத சீசன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாங்காய் சாப்பிடுவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மரியம் ஏது உங்களுக்கு இது? சொன்னாங்க அல்லாஹ் தந்தார். அந்த நேரம் தான் நாம் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த நிகழ்வை பார்த்துட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்களாம், யா அல்லாஹ், காலத்துல இல்லாத பழங்களை உனக்கு கொடுக்கலுமெண்டா, வயசான காலத்துல என்னைக்கும் பிள்ளை தரையிலுமே வரும். எங்கிருந்து படிச்சாங்கன்னு பாருங்க, யார்கிட்ட இருந்து படிச்சா? காலத்துல சீசன்ல இல்லாத பழங்களை உனக்கு கொடுக்கலுமெண்டா 120 வயசு அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு 98 வயது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு எத்தனை வயசு? 98 வயது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 120 வயது. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த பழத்தை பார்த்துட்டு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. زكريا عليه السلام மறைவான குரல்ல கேட்டார் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் பப்ளிக் பண்ணி விட்டார். எப்படி கேட்டார்? قال رب إني
وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أك بدعائك رب شقيا. يا الله என்ன முள்ளெல்லாம் பலகீனமாயிட்டு. அல்லாஹ் 120 வயசுல என்ன நடக்கும்? 60 வயசுல பலகீனமாகுது எல்லாம். 120 வயதில் قال رب إني وهن العظم مني என்ன முள்ளுகள் பலகீனமாயிட்டே அல்லாஹ். واشتعل الرأس شيبا என்ன முடியெல்லாம் நரைச்சிட்டியா அல்லாஹ். ஆனா ولم أكن بدعائك رب شقيا என்ன துஆவை நீ ஏற்றுக்கொள்ளுவாய் என்று ஆதரவு வைக்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا. يا الله என் மனைவி 98 வயது மலடியா இருக்கிறாள், எனக்கு ஒரு பிள்ளையை தாயா அல்லாஹ் கேட்கிறார். எனக்கு ஒரு பிள்ளையை தா அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கொடுத்தது. யார பார்த்து கேட்டாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. அந்த அளவு ஈமானோட வளர்ந்தாங்க மரியம். ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாலே வளர்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை கொடுக்க நாடினான். இப்ப ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அனுப்பினார். எதற்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கற்புல ரூஹ ஊதுறதுக்கு. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்துல வாரார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித தோற்றத்துல வருவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்துல வாரார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَاتَّخَذَتْ مِن دُونِهِمْ حِجَابًا فَأَرْسَلْنَا إِلَيْهَا رُوحَنَا فَتَمَثَّلَ لَهَا بَشَرًا سَوِيًّا. மனித தோற்றத்துல வரார். இப்ப எப்படிப்பட்ட பொம்புலண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ஒரு ஆம்பளையோட கதைச்சது எப்படி வளர்த்தார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பேணுதலாக வளர்ந்த பொம்புளைக்கு ஒரு ஆம்பளை வந்தா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களாம், قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. சொன்னாங்களாம், நீ தக்வா உள்ளவனாக இருந்தா. யார பார்த்து சொல்றார்? யார பார்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, நீ தக்வா உள்ளவனாக இருந்தா நான் உன்னை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், வராத எனக்கு. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியமோட பேசுறார். قال إنما أنا رسول ربك لأهب لك غلاما زكيا. சொன்னாங்களா மரியம், நான் ஜிப்ரீல், நான் ரப்புட தூதர் வந்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? لأهب لك غلاما زكيا, பரிசுத்தமான ஒரு பிள்ளை உனக்கு நான் தரோம். கொடையாக பரிசுத்தமான ஒரு பிள்ளையை தாரத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல, قالت أنى يكون لي غلام ولم يمسسني بشر. எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? أنى يكون لي غلام, எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? மரியம் கேட்டாங்க அலைஹிஸ்ஸலாம். ஏன்? وَلَمْ يَمْسَسْنِي بَشَرٌ, நான் யாரையும் கல்யாணம் முடிக்கலையே,
எனக்கு எந்த மாப்பிள்ளையும் இல்லையே. வலம் அகு பகியா, நான் விபச்சாரியும் இல்லையே. ஏண்டா பிள்ளைய தூக்கிட்டு வந்தா சும்மா ஊர் என்ன சொல்லு? அல்லாஹ் எப்படி திட்டமிடுறான்னு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தெடுக்கிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, முழு உலகத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு பாடு மரியம் அதுக்குத்தான் அல்லாஹ் தனி மரியம். ஆயிஷாட பெயர்ல சூரா இல்ல குர்ஆன்ல. ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ அறிஞர் குர்ஆன் ஆராய்ச்சி செய்தார். குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பத்தி காணல மிச்சம் 4 தடவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வரும், முஹம்மது. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் எத்தனையோ இடத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் எத்தனையோ இடத்துல குர்ஆன்ல திரும்ப தேடுறார். குர்ஆன்ல खदीजा रज़ियल्लाहु अन्हा பேர் இருக்குதா குர்ஆன்ல? இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் இருக்குதா குர்ஆன்ல? இல்ல. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தனி சூறாவே இருக்கு. இத பார்த்து அவர் உடனே இஸ்லாத்தை தழுவினார். ஏன்? இந்த குர்ஆன் சுயநலமற்ற குர்ஆன். இந்த குர்ஆன் சுயநலமற்ற குர்ஆன். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து கேட்டாங்களா, எப்படி புள்ள கிடைக்கும் எனக்கு? வலம் அகு பகியா. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, قال كذلك قال ربك هو علي هين الناس ورحمة منا وكان أمرا مقضيا. மரியம் அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு லேசா பிள்ளையை தாரு. இது அல்லாஹ் முடிவெடுத்த விடயம். மரியம் அல்லாஹ் கலா கதிர்ல முடிவெடுத்த விடயம். இது அல்லாஹ் பிள்ளையை தாரு. இப்ப எப்படி ஊதிப்பாங்க? ஜிப்ரீல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சட்டையுடைய பாக்கெட்ல ஊதினாங்க. அது அப்படியே கற்புல போய் பிள்ளையாக நின்றுச்சு. ஊதினாங்க, அது அப்படியே பிள்ளையா போயிட்டா பிள்ளை தரிச்சிச்சு. பிள்ளை தரிச்சா ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண்ண ஃபஹமலத்துஹு பௌத்ல பிள்ளை ஃபன்தபதத் பிஹி மகானன் கஸியா. மெதுவா ஓரத்துக்கு போயிட்டாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு ஓரத்துக்கு. ஏன்னா பௌத்ல பிள்ளை எப்படி பிள்ளை கிடைச்சான்னு எல்லாம் யோசிப்பாங்க. இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இந்த விஷயம். ஒரு நபியும் இல்லாத மனிதன் சந்தேகப்பட்டுருவானே. அப்ப என்ன செஞ்சாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஓரமா போயிட்டாங்க, அக்ஸாவுடைய ஓரம். فأجاءها المخاض إلى جذع النخلة قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வருத்தத்தால் அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றாங்க, நான் ஏன் பிறந்தேன்? இது அவ்வளவு வருத்தம், பிரசவ வருத்தம். வகுந்து நஸ்யம் மன்சியா, நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு அறிக்கப்படாதா? இப்ப பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கூப்பிட்டார். ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி. மரியம் கவலைப்படாத. எப்படி? யார் வளர்க்கிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்? அல்லாஹ். முழு உலகத்தில் உள்ள பெண்களுக்கும் பார். அல்லா தஹ்ஸனி قد جعل ربك تحتك سريا وحزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا. அந்த இடத்துல தண்ணி ஓடுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற இடம், ஒரு ஈச்ச மரம் நிக்குது. நல்லா பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்காம பழத்தை கொடுத்தார், அப்படித்தானே?
ஆனா இவடத்தை சொன்னான் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, மரியம் ஈச்ச மரத்துடைய கொப்ப உசுப்புங்க, பழமுழு. வஹுஸ்ஸி இலைகி பிஜித்இன் நக்லா துஸாகித் அலைகி ருதபன் ஜனியா. ருதப் பச்சை ஈச்சம்பழம் முழுகு முழுகு. அங்க சும்மா கொடுத்தான் சின்ன வயசுல, பிரசவ நேரம் அல்லாஹ் வேலை வாங்குறான். இப்ப ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப என்ன செய்யறாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து கொண்டு அல்லாஹ் சொன்ன 3 விடயம் சொன்னார். ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா. மரியம் நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். வகர்ரி ஐனா. சரி, யாராவது ஒரு ஒத்தவங்கள கண்டுட்டாண்டு யோத்துல புள்ளே, فَإِمَّا تَرَئِنَّ مِنَ الْبَشَرِ أَحَدًا فَقُولِي إِنِّي نَذَرْتُ لِلرَّحْمَنِ صَوْمًا فَلَنْ أُكَلِّمَ الْيَوْمَ إِنْسِيًّا. யாராவது கண்டா சொல்லுங்க, நான் நோன்பு யாரோடையும் பேசல. அந்த காலத்துல நோன்பு என்ன, பேசவும் இயலாது. யாரையாவது கண்டா சொல்லுங்க, நான் நோம்பாளியாக இருக்கிறேன், எனக்கு பேச இயலாது. فَلَنْ أُكَلِّمَ الْيَوْمَ إِنْسِيًّا. இப்ப புள்ள பிறந்துச்சு மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பிறந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லையே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததா இல்லையா? பிறந்த ஒருவர் கடவுளாக இயலாது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப فأتت به قومها تحمله. புள்ளைய தூக்கிட்டு வராங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். புள்ளைய கையில தூக்கிட்டு வரும் பொழுது ஊர் மக்கள் விடுவாங்கடா. قالوا يا مريم لقد جئت شيئا فريا. இது என்ன மரியம், இது கல்யாணம் முடிக்காம புள்ள எல்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க. இந்த நேரம் فأشارت إليه. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சைக்கிள செஞ்சாங்களா, புள்ள பதில் சொல்லு. யாரு பதில் சொல்லு? புள்ள பதில் சொல்லும். فأشارت إليه. இவ ஊர் மக்கள் எல்லாம் கேட்டாங்களா, قالوا كيف نكلم من كان في المهد صبيا. கேட்டாங்களா, மரியம் தொட்டில் இருக்கிற புள்ள எப்படி பேசுமா? என்ன கேக்குறாங்க? நீ புள்ள பேசும்னு சொல்றியே மரியம், இந்த மஹதில் இருக்கக்கூடிய தொட்டில் இருக்கும் புள்ள எவ்வாறு பேசும் மரியம்? இப்ப அல்லாஹ் தொட்டில வச்சு பேசுற சக்தியை கொடுத்தார். யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல வந்திருக்குது, புகாரியுடைய ஹதீஸ். தொட்டில பேசின 3 பேர். தொட்டில பேசினார்கள் எத்தனை பேர்? 3 பேர். அதுல ஒன்று ஜுரைஜுடைய சம்பவம், இன்னொன்று ஒரு தாய் பால் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை பேசின சம்பவம், 3வது தொட்டில பேசினது ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்ன வார்த்தை பேசினாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்? قال إني عبد الله. நான் அல்லாஹ்வுடைய அடிமை பேசுறார். آتاني الكتاب وجعلني نبيا. தொட்டில பேசுறாங்க, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்து நபியாக ஆக்கி இருக்கிறார். وجعلني مباركا أينما كنت. நான் எங்கிருந்தாலும் பரக்கத் பொருந்தியவன். وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. தொழுக நோன்பு அல்லாஹ் ஏவிருக்கிறார் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம்.
வபர்ரம் பிவாலிததி, என் உம்மாவோட நல்ல முறை நடக்கும் நான் மரியமோட. وَلَمْ يَجْعَلْنِي جَبَّارًا شَقِيًّا. கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை வளர்க்கிறாங்க. எவ்வளவு வித்தியாசமான ஒரு சம்பவம். தனி ஒரு சூறா. நேத்து பார்த்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாமும் நபி அல்ல, இன்று பார்த்த மரியம் அலைஹிஸ்ஸலாமும் நபி அல்ல. அப்ப ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் இவங்க இந்த உலகத்துக்கு முன்மாதிரிகள். இன்னைக்கு நாங்க வியாபாரத்துக்கு முன்மாதிரி அடிக்கிற ஒருவன, வாழ்க்கைக்கு முன்மாதிரி அடிக்கிற இன்னொரு ஆள தேவையில்ல. எங்களுக்கு முன்மாதிரி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு முன்மாதிரி வேணுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். பெண்களுக்கு முன்மாதிரி வேணுமா? ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தெடுக்கிறாங்க அழகா ஈமானோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து 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 வரும் பொழுதுதான் எல்லோருக்கும் தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லுவதற்காக வந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப ஹயாத்தோட தான் இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல வரும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தினார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகனை பிதாயா வ நிஹாயாவில் எழுதுறாங்க, மேலிருந்து உயர்த்தப்படும் பொழுது ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்மாக்கு கையை காட்டிட்டு போனாங்க. உம்மாவுக்கு தனது புடவையை காட்டியதாகவும் அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல அப்படியே உயர்ந்து போயிட்டார். ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும். நாங்க நம்பிய விடயம், கடைசி காலத்துல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கல, ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்யல. அதற்காக அல்லாஹ் கடைசி காலத்துல 2 மலக்குகளுடைய உதவியோடு திமிஷ்க்ல, தமஸ்கஸ்ல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. உலகத்துல வாழ்வாங்க, கல்யாணம் முடிப்பாங்க, ஹஜ் செய்வாங்க, நீதமான ஆட்சியை உலகத்துல கொண்டு வருவாங்க. அவங்க வந்து செய்யற வேலைகள் என்ன? பன்றிகளை கொலை செய்வாங்க. அவங்க வந்து செய்யற அதிகமான வேலைகள் இருக்குது. அல்லாஹ் கடைசி காலத்துல இறக்குவார். நாங்க படிக்க வேண்டிய பாடம் இதுதான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கணவன் இல்லாமல் தன் பிள்ளை எப்படி வளர்த்தெடுத்தார்? ஒரு பெண் எவ்வாறு இந்த பூமியில வாழலாம்? எந்த பெண்ணும் யோசிக்க தேவையில்லை. எனக்கு வழிகாட்டி இருக்குதா? இருக்குது வழிகாட்டி. சூரா மரியம் எடு, ஒவ்வொரு ஹர்ஃபா படிங்க. நான் வயசான பொம்பளை ஆயிட்டேன், பொம்பளை யோசிக்கிறா, நான் என்ன செய்யலாம் சமூகத்துக்கு? நீங்க தீனுக்காக பாடுபடலாம், மார்க்கத்துக்காக தியாகம் செய்யலாம். உங்களோட வேலை வெறும் காசை சேர்க்கிறது அல்ல, ஊடு கட்டுறது அல்ல. சிலர் யோசிச்சுட்டாங்க, வாழ்க்கையுடைய நோக்கம் தெரியாம வாழ்றாங்க, ரூட் தெரியாம வாழ்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, ஆசியாவுடைய சம்பவத்தை பாருங்க. சின்ன தியாகம் செஞ்சவங்க இல்லை இவங்க எல்லாம். இந்த பூமியில மார்க்கத்தை நிலைநாட்டிய பெண்களும் ஆண்கள். அல்லாஹ் கேட்கிறார், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا. என்ன வீணுக்கு படிச்சிருக்கிறோமா உங்களை? சிலருடைய நினைப்பு, தாய்மார்களே, சகோதரிகளே, பணத்தை சம்பாதிச்சு நல்லா ஸ்டாக் பண்ணி இங்கே ஊட்ட வாங்குறது, ஸ்ரீலங்கால ஊட்ட வாங்குறது, சொத்து செல்வத்தை வாங்குறது, அனுபவிச்சுட்டு மௌத்தாரு. அதல்ல வாழ்க்கை. யார் சொன்னது இது வாழ்க்கை? இப்படி வாழ்ந்துட்டு கண்ணை பொத்தினோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்க போகுமோ தெரியாது. அல்லாஹ் இதுக்கு அனுப்பல்ல துனியா, அனுப்பினது அல்லாஹ். எங்களை படைச்சது அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களை படைச்சது உண்டே ஒன்றுக்கு தான்.
وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ مَا أُرِيدُ مِنْهُمْ مِنْ رِزْقٍ وَمَا أُرِيدُ أَنْ يُطْعِمُونَ. நான் படைச்சது என்ன இபாதத்துக்கு மட்டும். உங்களோட பிள்ளையை நீங்க படிப்பிக்கீங்க, நீங்க சொல்றீங்க மக 50 லட்சம் செலவழிச்சு படிப்பிச்சு, எனக்கு தெரியுமா என் பேரை உயர்த்தோ மகனை பார்த்து சொல்லுவீங்களா இல்லையா? மகனை பார்த்து சொல்லுவீங்க. அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், உங்களை படைச்சதுன்னா, உங்களோட உறுப்புகளை தந்ததுன்னா, உங்களை படைச்சது என்ன இபாதத் செய்ய அவ்வளவு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் படைச்ச நோக்கத்தை பூமியிலே நாட்டொருனார். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய காலம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், இரவெல்லாம் தொழுகிறோம், பகல்ல நோம்பு பிடிக்கிறோம். அந்த அல்லாஹ் எங்களை படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றத்தான். मेरे भाइयों बुजुर्गों दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हज़रत लुक़मान अलैहिस्सलाम की किस्सा को सूरह लुक़मान में जब बयान किया है, उसी तरह मरियम अलैहिस्सलाम की किस्सा को सूरह मरियम में बयान किया है. इसलिए लुक़मान अलैहिस्सलाम भी नबी नहीं है, मरियम अलैहिस्सलाम भी नबी नहीं है. इस दोनों को अल्लाह ने इबरत के लिए इस उम्मत को इसका सबक सिखाया. हजरत मरियम अलैहिस्सलाम कौन है? अल्लाह ने मसलन बताया मरियम कौन है. मरियम अलैहिस्सलाम की छोटी उम्र से लेकर मरियम अलैहिस्सलाम जब ईसा अलैहिस्सलाम की पैदाइश हुई, इतनी तक अल्लाह ने सूरह मरियम में उसका बयान किया. हजरत मरियम अलैहिस्सलाम इस दुनिया की मशहूरात औरतों में एक औरत है जो इस दुनिया में हजरत मरियम अलैहिस्सलाम के पास जिब्रील अलैहिस्सलाम आते थे. जब जिब्रील अलैहिस्सलाम मरियम अलैहिस्सलाम के करीब आए, हजरत मरियम अलैहिस्सलाम जिब्रील अलैहिस्सलाम के साथ बात किया. قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. आपके पास तक़वा हो, मेरे करीब नहीं आना. मरियम जिब्रील अलैहिस्सलाम ने फरमाया, मैं हो अल्लाह के रसूल है. इन्नमा रसूल रब्बिक लिअहब लकी गुलामन ज़किया. आपके लिए पाकीज़ा बच्चा देने के लिए मैंने आया. उस वक्त हज़रत जिब्रील अलैहिस्सलाम ने अपने रूह को मरियम अलैहिस्सलाम की वो कपड़े में फूंगा, वो बच्चा पेट में हुआ. उसके बाद अल्लाह ने मरियम के साथ बात किया. वो मरियम को अल्लाह ने कुली वशरबी वक़र्री आइना, अच्छी तरह खाओ पियो, इत्मीनान के साथ रहो. जब वो पैदाइश हो गई, बच्चे को लेकर आए ईसा अलैहिस्सलाम को. जो लोग वो उस जमाने के लोगों ने क्या बात की, ये मरियम क्या काम किया आपने. उस वक्त इशारा किया मेरा बच्चा बात करेगी. उस वक्त ईसा अलैहिस्सलाम की बात करने की अल्लाह ने ताकत दिया है. ईसा अलैहिस्सलाम ने बात किया छोटी उम्र में, इन्नी अब्दुल्लाह, मैं अल्लाह की बंदा हूँ. मेरे भाइयों, ईसा अलैहिस्सलाम किसी के रब नहीं है, वो तो बच्चा है मरियम अलैहिस्सलाम. अल्लाह ने हजरत ईसा अलैहिस्सलाम को यहूद ने कत्ल करने के लिए आए. उस वक्त अल्लाह ने आसमान की तरफ उठाया. आखिरी जमाना में हजरत ईसा अलैहिस्सलाम उतरेगा. इस दुनिया में जो आदिल, जो हुक्म करेगा, वो आखिरी जमाना में हो जाएगी. हज भी करेगा, शादी भी करेगा. ईसा अलैहिस्सलाम की वो किस्सा है. मेरे भाइयों औरतों, अल्लाह ने नमूना के लिए हजरत मरियम अलैहिस्सलाम के किस्सा को कुरान में पूरी तफसील से बयान किया. दुनिया में कितने औरतें हैं, वो औरतें सोच रहे हैं हमने किसी को रहबरी बनकर इस दुनिया में रहना है. रहबरी के लिए अल्लाह ने फरमाया मरियम को, वो नबी नहीं है. इसलिए मेरे भाइयों,
اللہ نے اس کو ہم لیے وما خلقت الجن والانس الا لیعبدوا، عبادت کے علاوہ اللہ کی کوئی مقصد نہیں ہے. اس لیے ہم نے اس رمضان میں تراویح کے ساتھ، اس روزہ رکھنے کے ساتھ کتنے اعمال ہے، اس اعمال سے اللہ کو راضی کرنا ہمارا مقصد ہے. اللہ ہم سب کو اپنے رضا توفیق عطا فرمائے.